இது என்னோட கேம் டிசைனருக்கான போர்ட்ஃபோலியோ அண்ட் இது ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோட் கூட இல்லாமல் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ கோட் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். அதுலேயும் பர்டிகுலராக விக் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணேன் அண்ட் இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் கிளையன்ஸுக்கு வெப்சைட் டிசைனிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டில் இந்த விக் ஸ்டுடியோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். கூகுளில் போய் விக் ஸ்டுடியோ அப்படின்னு சர்ச் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கேட்கும், நீங்கள் யாருக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ஏஜென்சியா இல்லைனா வந்து உங்களுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ எனக்காக தான் நான் கிரியேட் பண்ணுறேன், நான் எனக்குன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த விக் ஸ்டுடியோவில் புது வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் கேட்பாங்க. இந்த ஸ்டார்ட் சேட் இருக்கும், இல்லைனா வந்து சேட் இல்லாமல் நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு இருக்கும். பட் நான் இந்த இதுக்கு வந்து செட்டப் வித்தவுட் சேட் தான் கொடுக்க போகிறேன். நவ் லெட்ஸ் வெயிட். இதுதான் உங்கள் வெப்சைட்டோடைய டேஷ்போர்ட். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காணிப்பாங்க. நம்ம இப்போ ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த பேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் யுவர் கஸ்டம் டொமைன். நீங்கள் ஒரு டொமைன் வாங்கி வச்சுருப்பீங்களா, .com இருக்கட்டும், .in இருக்கட்டும். ஸோ அந்த டொமைனை இதில் வந்து கனெக்ட் பண்ணுற விஷயத்தை வந்து கேட்குறாங்க, கனெக்ட் கஸ்டம் டொமைன். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராஜெக்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. இது பேசிக்காக என்னென்னா உங்களுடைய வெப்சைட் டிசைனிங்காக இருக்கட்டும், உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்சுக்க ப்ராஜெக்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. பட் நம்ம அது வந்து கொஞ்சம் லேட்டராக பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைன் யுவர் வெப்சைட். பேசிக்கலாக இதுதான் வந்து நம்ம வெப்சைட்டோடைய டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதோடைய கஸ்டமைசேஷன் வேலைகளாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வந்து இந்த இதில் தான் பார்ப்போம். ஸோ நம்ம டிசைன் சைட் அதை நான் வந்து கொடுக்குறேன். 2 ஆப்ஷன் கேட்பாங்க. ஒன்று ஜென்ரேட்டர் டிசைன் வித் ஏஐ, இல்லைனா இன்னொன்று கஸ்டமைசர் டெம்ப்ளேட். பட் நான் ஆல்ரெடி இருக்க டெம்ப்ளேட் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிக்க டெம்ப்ளேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு சூட்டபிளான போர்ட்ஃபோலியோவுக்கான வெப்சைட்டை வந்து நீங்கள் இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ போர்ட்ஃபோலியோன்னு சூஸ் பண்ணனால இங்கே போர்ட்ஃபோலியோடைய வெப்சைட்ஸ் எல்லாமே காணிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோகிராஃபிக் உள்ளது, இல்லஸ்ட்ரேட்டர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ். ஸோ இதுலேருந்து உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்றபடி உள்ள ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இதில் இந்த கேம் டிசைனருக்கான டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ டெம்ப்ளேட்டை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும்னா இந்த டெம்ப்ளேட்டில் இருக்க விஷயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்றபடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் கேம் டிசைனர் கிம் டேட்டுன்னு போட்டிருக்கேன் ஆண்ட்ராய்ட் டிக்ஷனரி. இதில் வந்து என்னுடைய நேம் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் திஸ் சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட்டர் பேஜில் இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வியூ பண்ணும்போது இது வந்து 50% இருக்கும். பட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து 100% மாறும். ஸோ இப்படி மாறும்போது இதில் எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும், இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு செலக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய நேமை டைப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டில் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும். இன்கேஸ் டெக்ஸ்ட்டுடைய ஸ்டைலிங் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எடிட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அப்படி இல்லைனா டபுள் கிளிக் பண்ணால் கூட போதும். இப்போ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஸ்டைலிங் வந்து ஹெட்டிங் 1 இருக்கணுமா இல்லைனா ஹெட்டிங் 2 இருக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்பாங்க. ஸோ டைட்டிலுக்கு அஃப்கோர்ஸ் ஹெட்டிங் 1 தான். அண்ட் 2வது விஷயம் ஃபாண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இன்கேஸ் உங்களுக்கு ஃபாண்ட் அப்லோட் பண்ணோம், புது ஃபாண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஃபாண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்குது, அப்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து டிடிஎஃப் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஓடிஎஃப் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் கூகுள் ஃபாண்ட்ஸில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்குது. இது கேரக்டர் அண்ட் லைன் ஸ்பேசிங். இது உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்டர் இருக்குது. ஸோ இந்த ஹெட்டரில் ஸ்டார்டிங்கில் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு லோகோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து லோகோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆட் எலிமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இமேஜஸ் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த சைடில் வந்தீங்கன்னா கஸ்டம் லோகோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து இந்த ஆடை கிளிக் பண்ணுங்கள், லோகோ இதில் லோட் ஆகும். ஸோ இந்த லோகோவை நீங்கள் சைடில் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். ப்ளேஸ் பண்ணிட்டு அதோடைய சைஸிங்கை நீங்கள் வந்து கம்மி பண்ணி விட்ருங்க. அண்ட் கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இது வந்து இந்த காலமோடி அட்டாச் பண்ணிக்கிறேன். அதாவது உள்ள ஆக்சுவலாக வந்து எப்படி பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்டர் லைன் தெரியுதுல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
2 காலமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று நேவிகேஷன் பாருக்கு, இன்னொன்று வந்து லோகோ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ இந்த லோகோவை நீங்கள் அந்த காலம்குள்ளே தான் ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாச் டு காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே லைனில் கரெக்டாக ஆயிடுச்சு. அண்ட் இதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் சைடில் ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஓவராக ஸ்பேசிங் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே இழுத்து விட்டிங்கன்னா ஆல் குட். அப்படியே நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஃபோலியோ, அபவுட், கான்டாக்ட், போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இது என்னென்னா நேவிகேஷன் பார். நீங்கள் அபவுட் கிளிக் பண்ணும்போது அபவுட் பேஜ்க்கு போகிறது, கான்டாக்ட் கிளிக் பண்ணும்போது கான்டாக்ட் பேஜ் போகிறது. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லெஃப்ட்டில் இருக்க இந்த ட்ராயரை பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3வது ஆப்ஷனோ பேஜஸ் அண்ட் மெனு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த நேவிகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஹோம்னா ஹோம் பேஜ், போர்ட்ஃபோலியோனா போர்ட்ஃபோலியோக்குள்ள இந்த ஆப்ஷன். 2வது அபவுட் இருக்குது. ஸோ இந்த அபவுட் என்ன இருக்குது, கான்டாக்ட், போர்ட்ஃபோலியோ. ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு பேஜுக்குள்ளே நேவிகேட் பண்ணி காணிக்கிறேன். லெட்ஸ் கோ டு போர்ட்ஃபோலியோ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ பேஜ் வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி அபவுட் பேஜுக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த அபவுட்டு கிளிக் பண்ணுறேன். அண்ட் இப்போ அபவுட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போது நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு விஷயம் ஆட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆட் மெனு ஐட்டம் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதிலே சில டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அபவுட்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இப்போ எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் புதுசு ஆட் பண்ணோம், ப்ராஜெக்ட் பேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் ஆட் பேஜ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராஜெக்ட்னு ஒரு விஷயம் வந்தாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் அவங்களே சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒர்க்ஸாக இருக்கட்டும், இந்த இமேஜை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் சைடில் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, இதில் எல்லாம் இருக்குது. பட் இந்த ஹோம் பேஜ் மட்டும் எங்கேயும் இல்லை. ஸோ வந்து அந்த ஹோம் பேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோகோ கிளிக் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஹோம் பேஜ்க்கு வரணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த லோகோ கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் சூஸ் பண்ணுறேன்னா அதில் வந்து பேஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது. ஸோ அதை வந்து நான் எந்த பேஜ் வந்து டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி அதில் வந்து ஹோம்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ஹோம் பேஜ் வந்து லோகோ கிளிக் பண்ணும்போது ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்கலி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஏதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரீடைரக்டாக வேறு வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெப் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் மெயில் ஐடி ஆட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ லெட்ஸே நீங்கள் கீழே ஒரு என்கொயரி பட்டன் கொடுக்குறீங்க. அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கால் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகும். அவங்க வந்து கால் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்குது. அதில் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்புறம் சில ப்ளூப்பர்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கார்டில் மெசேஜ் பண்ணுங்கள். லிங்க்கை கீழே கொடுக்குறேன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. சரி, ஓகே. இப்போ இதில் எத்தனை செக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 and 4. ஓகே, 4 செக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஃபூட்டர். அண்ட் இந்த ஃபூட்டருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணணும், அதாவது ஏதாவது ஒரு பேஜ் ஒரு செக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட் செக்ஷன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து சில விஷயங்கள் கேட்பாங்க. இதில் நீங்கள் வந்து ஏஜ் மூலமாக ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆட் செக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதில் வந்தீங்கன்னா அதுலேயே சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் பண்ண ஒர்க்கை நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்குது, அந்த ஒர்க்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அப்படியெல்லாம் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத கேட்குறாங்க அப்படிங்கிறத ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுடைய கிளைண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இப்போ இந்த அவர் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். அதை வந்து லைட்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. ஸோ விக்ஸ் ஸ்டுடியோ வச்சு நீங்கள் பேசிக்காக உங்களுக்காக போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய கிளைண்ட்ஸை கூட நீங்கள் வந்து வெப்சைட் ப்ரொவைட் பண்ணுறது விக்ஸ் மூலமாக பண்ணலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைட் டிசைன். இது ஆக்சுவலாக என்னென்னா உங்களுடைய டோட்டல் வெப்சைட்டையும் நீங்கள் வந்து இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கேட்குறோம். இப்போ உங்களுடைய கலர் தீம் பேலட் இருக்குல்ல, அந்த கலர் தீம் பேலட் வந்து 2 கலர் கொடுத்துருக்காங்க. நேவி ப்ளூ ஒன்று, இன்னொன்று வந்து கிரே கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நேவி ப்ளூ, இந்த கிரே கலர். இப்போ நீங்கள் இந்த கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்காக போய் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற இது கிடையாது. ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது டோட்டல் வெப்சைட்டுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை ஆகிரும். ரெண்டாவது டெக்ஸ்ட் தீம். இதுவுமே வந்து ஹெட்டிங் டேக் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட் ஆகணும், பேராகிராஃப்க்கு வேறு ஒரு ஃபார்மேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெட்டிங்க்கு நீங்கள் வந்து இது கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இங்கேருந்தே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் எங்கே டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோனில் எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விட்ச் டு மொபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பேசிக்கலாக இப்போ மொபைல் வியூ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் லோகோ வந்து வேறு விதமாட்டு இருந்துச்சு, ஒரு ஓரத்தில் இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தப்பு பண்ணியிருப்போங்க. அது வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டை நெட்டில் அப்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் மொபைலில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது டோட்டலாக வேறு வெப்சைட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லோகோ வந்து ஒரு ஓரத்தில் தள்ளி வச்சுக்கலாம். அதோடைய சைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டு இதோடைய சைஸை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். அது அப்படியே கொலாப்ஸ் ஆகி அதை ஒரு மெனு பார்க்குள்ளே வந்து அடங்கியிருக்க மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கேம் டிசைனர் நம்மளுடைய நேம்ஸ் எல்லாம் வந்து சைடில் இருந்தது, அதெல்லாம் கீழே வந்துடுச்சு. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள். ஓகே, நேவிகேஷன் பார் ஒர்க் ஆகுது. அண்ட் நான் இப்போ ஏதாவது கான்டாக்ட் பேஜுக்கு போகிறேன். நான் கான்டாக்ட் பேஜில் எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இப்போ நான் இந்த லோகோ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஹோம் பேஜுக்கு வருது. ஓகே, ஸோ எவ்ரிதிங் சீம்ஸ் ஃபைன். ஸோ நான் இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா பப்ளிஷ் பண்ண போகிறேன். பப்ளிஷ் கொடுத்தா யுவர் சைட் இஸ் பப்ளிஷ்ட் அண்ட் லைவ் ஆன்லைன். ஸோ அவ்வளோதான், பேசிக்காக எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வியூ சைட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் ரெடி. எவ்ரிதிங் சீம்ஸ் குட். ஸோ விக்ஸ் யூஸ் பண்ணுறது இப்படி தான். பட் மேலே பார்த்தீங்கன்னா திஸ் சைட் வாஸ் டிசைன் பை wix.com அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். பேசிக்காக உங்களை வந்து பெய்ட் பிளானுக்கு வந்து வாங்க விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் எதாவது கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பெய்ட் பிளான் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, இந்த விக்ஸ் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டாவது கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இது ரொம்பவே ஈஸி டு யூஸ். வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இதோடைய ஒர்க் ஃப்ளோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணுறது அதோட எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது என்னன்னா இதில் ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோக்கு கேம் டிசைனருக்கான போர்ட்ஃபோலியோ தான் கிரியேட் பண்ணேன். பட் நீங்கள் இன்கேஸ் வேறு ஏதாவது ப்ரொஃபஷனில் இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ நீங்கள் அதில் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் SEO ஆப்டிமைசேஷன்லேருந்து தொடங்கி இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் கூட இந்த விக்ஸ் ஸ்டுடியோவில் உண்டு. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேக் எண்டை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. செக்யூரிட்டி இஷ்யூஸாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கம்பெனி சைட்லேயே பார்த்துப்பாங்க. ஸோ விக்ஸ் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் பேக் எண்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அண்ட் அடுத்ததாக இதோட கான்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா மொதல் விஷயம் டெம்ப்ளேட் லாக்இன். அதாவது நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்கள் பாதியில் வேறு டெம்ப்ளேட்டுக்கு மாறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா காஸ்ட். நீங்கள் ஹெடருக்கு மேலே பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அதில் விக்ஸோடைய பிராண்டிங் இருக்கும். ஸோ அந்த பிராண்டிங்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெய்ட் வெர்ஷனுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணி ஆகணும். அண்ட் அது போக நீங்கள் .com .in அந்த மாதிரி ஒரு கஸ்டம் டொமைன் செட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் பெய்ட் வெர்ஷனுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணி ஆகணும். ஸோ ஓவராலாக இந்த விக்ஸ் ஸ்டுடியோ யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெஃபே, ரெஸ்டாரண்ட், ஜிம்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விக்ஸ் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே நீங்கள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரீலான்சிங் கிளைண்ட்ஸுக்கு வெப்சைட் டிசைன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் அதுலேயே முக்கியமாக நீங்கள் ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா இந்த விக்ஸ் ஸ்டுடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் நீங்கள் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் அதை எனக்கு டிஸ்கார்டில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பார்த்துட்டு அதோடைய ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் ஃபெரஸ் சைனிங் ஆஃப்.